ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து, பொதுவாக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு போயிடுவேன். என்னை அழைத்து நவம்பர் 14ஆம் தேதி நீ ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லணும், டெல்லி வரைக்கும் போகணும், காலைல போயிட்டு முடிந்தா நைட்டே வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் முடியாது. ஏன்னா அது காரணம் தெரியாது எனக்கு தெரியும். ஏன்னா அவன் இப்படி சொல்ல மாட்டானே, எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டானா, நிறைய தொலைக்காட்சி பார்க்கறானா, வேற யாராவது ஃபாலோ பண்றானா அப்படின்னு. நான் யாரையும் நீங்க கைத்தட்டி என்ன மாட்டி விட்டுறாதீங்க. பார்த்தாரு, முடியாது அப்படின்னு. என்ன முடியாது, என்ன வேற ஏதாவது நிகழ்ச்சி ஏதாவது கொடுத்துருக்கியா? ஆமா கொடுத்துருக்குறேன். டெல்லி போகணும்னு சொல்றேன், அதை விட என்ன முக்கியமான நிகழ்ச்சி? நான் காரைக்குடி போகணும்னு சொல்றேன், நீங்க என்ன புரியாம பேசுறீங்க? காரைக்குடி புரியா எதுக்கு அப்படின்னாங்க. என்ன சொல்றீங்க? சுபவி என்ன வந்து தேதி வாங்கியிருக்காங்க. ஆமாம்மா மன்னிச்சிரு, நீ போயிட்டு வந்துரு, நான் டெல்லிக்கு வேற யாராவது அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் அதை குறிப்பிடுறேன்னா, இந்த நிகழ்ச்சி அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. எந்த பணியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்னுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக நான் இதில் கலந்து கொண்டிருக்கிறேன். பேசும்போது எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க, துணை முதலமைச்சரே வந்திருக்கிறார், துணை முதலமைச்சரே வந்திருக்காருன்னு. நிஜமாக சொல்கிறேன், அந்த எண்ணத்தோடு நான் வரவில்லை. உங்கள் வீட்டு பிள்ளையாக, இந்த குடும்பத்தில் ஒருவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் சுபவி அண்ணன் அவர்களுக்கும், இயக்குனர் அண்ணன் திரு எஸ் டி முத்துராமன் அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மணி 9 தாண்டி போய் கொண்டிருக்கிறது. அனைவருமே ஏற்கனவே நீங்கள்லாம் மணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதிக நேரம் பேசுனா அண்ணன் சுபகன் சொன்னது போல இங்கே அனைவருக்கும் ஒரே சட்டம் தான், அது யாராக இருந்தாலும் சரி. நானும் அதிக நேரம் பேசினா எனக்கும் சீட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. இங்கே அக்கா அருள்மொழி அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, அதிக நேரம் பேசினா சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் அவன் எந்த தொகுதின்னு சொல்லவே இல்லை. சொல்லிட்டு அவங்களுக்கு சீட்டும் கொடுக்கப்படல, அவங்களும் பேசுறது நிப்பாட்டவே இல்லை. இந்த விழாவில்